வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்டோடைய பேரண்ட்ஸ் பண்ற மிக முக்கியமான 3 தவறுகள். நம்பர் 1, ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற காரணத்தினால யாரோ ஒரு கன்சல்டன்ட் அவர் எங்க இருந்து போன் பண்றாரு, அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தெரியாம அவரை நம்பி அட்மிஷன் போட்டு ஸ்டூடெண்ட்டை அனுப்பிடுறாங்க. எதிர்காலத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவருடைய ஆபீஸ் எங்க இருக்கு, அவர் இவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு, இது சம்பந்தமா எந்த விஷயத்தை அவரை போய் நேர்ல கேட்டு அணுகணும்னாலும் அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, இது எந்த விஷயமே தெரியாம பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்பர் 2, ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வெளிநாட்டுல எம்பிபிஎஸ் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகளை அங்க அனுப்புறது. ஸோ ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி அனுப்பும் பொழுது அவங்களோட எல்லா சர்வீசஸும் கொடுக்க முடியாது, எல்லா ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டா திரும்பி வந்துருவாங்க. ஸோ மீதி இருக்கிற காலங்கள்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோக்கல்ல ஏதாவது சப்போர்ட் வேணும், இல்ல ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா யாரை போய் அணுகுவாங்க? பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட்டை ஃபாரினுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க, இல்ல அவங்களே அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து போறவங்க அவங்களே சமைச்சு சாப்பிடணும்னா அதற்கான நேரம் அவங்களுடைய படிப்பை கண்டிப்பா பாதிக்கும். அதனால எந்த கன்சல்டன்ட் அங்க வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், மெஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி அனுப்புறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இந்த தவறையும் பண்ணாதீங்க. இது மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுல நிறைய சந்தேகம் இருக்கும், அது சம்பந்தமா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னோட டைரக்டா பேசி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.